இதான் அவ எனக்கு அனுப்பின வீடியோ. அந்த அதிகாரி இப்போ உயிரோட இல்ல, சூசைட் பண்ணிக்கிட்டாரு. அவர் வேலையில சேர்ந்த இந்த 30 வருஷத்துல ஒரு ரூபா கூட லஞ்சம் வாங்கினதில்ல. மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு ரொம்ப உண்மையா உழைச்ச அதிகாரி, அரசாங்கத்தால ரொம்ப நேர்மையான அதிகாரின்னு பாராட்டப்பட்டவர். அப்படிப்பட்டவரை இந்த வீணா சொன்ன பொய்ய நம்பி நானும் தப்பா நினைச்சிட்டேன். மேடம், நான் பொய் சொல்லல. மேடம், அந்த ஆளு வீடியோல சொன்னதை வச்சு வீணா நீ சந்தேகப்படாதீங்க. இத பாருங்க, உங்க முன்னாடி தான் அந்த அதிகாரியே லஞ்சம் கேட்டது உண்மைன்னு ஒத்துக்கிட்டாரு. இப்போ நீங்க இப்படி பேசினா என்னங்க அர்த்தம்? அதுலதான் எனக்கு சந்தேகம் இருக்கு. முதல்ல என்கிட்ட வீணா கொடுத்த வாக்குமூலத்தை சொல்லிட்டு உங்க முன்னாடிதான் அவரு தான் லஞ்சம் கேட்டதா சொன்னாரு. அதுக்கிடையில ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. தன் மீது கலங்கம் வந்துருச்சுன்னு அவர் வீடியோ அனுப்பிட்டு ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிறாருன்னா அவரை சந்தேகப்பட முடியாது. அவரை பத்தி முழுசா தெரிஞ்சுக்காம அவசரப்பட்டு வீணா சொன்ன பொய்ய நம்பி அவரை தப்பா பேசிட்டேன். அதை தாங்கிக்க முடியாம அவரு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அவரு சாவுக்கு முழு காரணம் வீணா மட்டும்தான். மேடம், திரும்ப திரும்ப அதையே சொல்லாதீங்க. அந்த அதிகாரி இத்தனை நாள் நேர்மையா இருந்துட்டு ஒரு நாள் தப்பு செய்ய போய் அந்த விஷயம் வெளியே தெரிஞ்சு அவமானம் தாங்க முடியாம தற்கொலை பண்ணியிருக்காரு. அதுக்காக அப்பாவி வீணா மேல குற்றம் சுமத்தாதீங்க. சட்டப்படி வீணாதான் குற்றவாளின்னு அவளை அரெஸ்ட் பண்ண வரல. மனசாட்சி படி வீணாதான் குற்றவாளின்னு சொல்றேன்.